இருக்கா உடனே அவங்க கூட வீட்டில் இதெல்லாம் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம சமநிலைப்படுத்த முடியும். இதுதான் என்னோட பாயிண்ட். பிராணி ஹீலிங்ன்ற ஒரு கலை மூலமா இந்த இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சமநிலைப்படுத்த முடியும். இந்த எனர்ஜியை வந்து நம்ம சமநிலைப்படுத்த முடியும். இப்போ சிங்கிள் பேரண்டிங் அப்படின்றது வந்து இப்போ மஸ்குலைனையும் அந்த ஃபெமினைன் கேரக்டரையும் எப்படி நீங்க சமநிலைப்படுத்துறது அந்த புரிதல் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த குழந்தைய நீங்க சூப்பரா எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு அடமண்டா ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற குழந்தைய நீங்க சூப்பரா காமன் குவைட்டா ஆக்க முடியும். ஒரு பேரண்டா உங்களால அதை பண்ண முடியும். அதுக்கு நீங்க முதல்ல தயாராகணும். அந்த குழந்தைகிட்ட ஏற்கனவே சீல் பிடிச்சிருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம முதல்ல கிளியர் அவுட் பண்ணணும். ஏற்கனவே அந்த எனர்ஜி வந்து அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த எனர்ஜியை முதல்ல என்ன பண்ணணும், டைல்யூட் பண்ணணும். அதை டைல்யூட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் இது எப்படி ஓவர் கம் பண்றது, அஸ் அ பேரண்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு நபரா, ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு ஒரு கணவரா, ஒரு மனைவியா, ஒரு 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 நபரா, ஒரு மனிதரா நீங்க எப்படி இந்த சமுதாயத்துல இந்த மாதிரியான சுச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்றது, எப்படி டேக்கிள் பண்றதுன்ற புரிதல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த புரிதல் இல்லாதனாலதான் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா அந்த வலைக்குள்ள சிக்கி நம்ம காணாம போயிடுறோம். இந்த எமோஷன்ஸ் எல்லாம் மாறுபாடாகி நம்ம அன்ஃபிட் ஆயிடுறோம். புரியுதுங்களா? இப்ப நம்மளோட இந்த 6 நாள் பயிற்சி இருக்கு இல்லைங்களா, நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 6 நாள் பயிற்சி முழுவதுமான ஃபோக்கஸ் என்னன்னா சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஓவர்லோட டைலூட் பண்ணி அதை வந்து குறைச்சு அதுக்கு மருந்து போற மாதிரிதான் சீல் பிடிச்ச ஒரு புண்ணாகி போன சீல் பிடிச்ச ஒரு விஷயத்த முழுவதுமா நம்ம நீக்கி அதுக்கு மருந்து போட்டு கட்டுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் முதல்ல நடக்குங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா திரும்ப அடிபடாம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், எப்படி பாதுகாப்பா இருக்கணும், எப்படி அந்த விஷயத்த நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணணும்ன்ற அந்த மெத்தடாலஜி, அந்த டெக்னிக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுங்க. இவ்வளவுதான். அப்ப லைஃப் வந்து நீங்க சிறப்படுத்திட்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஏன் நான் அந்த உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்றேன்னா உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுன்றக்காக நான் சொல்றேன். இப்போ அடிபட்டு புண்ணாகி சீல் வச்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு கனத்தோட வெயிட்டோட ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல லைட்டா தட்டினா கூட என்ன ஆகும், ஒரு லைட்டா தட்டலோ கீரலோ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த பெயின் வந்து டாலரேட் பண்ண முடியாது, பயங்கர கஷ்டமா இருக்கும். நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நார்மலா போகும்போது இடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன், இது வந்து சீல் வச்சிருக்கு, பிரச்சனையோட இருக்கு, வீக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல ஒன்று மோதி வச்சு எங்கேயோ இடத்துல மோதிட்டீங்கன்னா அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரிதான் இந்த சோலார் பிளெக்ஸ் வந்து அதிகமான எனர்ஜியோட இருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளோட அவங்க டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை உள்ள வந்தா கூட என்ன ஆயிடும்னா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட அந்த அந்த உணர்ச்சி வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா நம்மளால டாலரேட்டே பண்ண முடியாது. டாம் டூம்னு தடால் பிடால் ஆகுறாங்க இல்லையா, பயங்கரமான ஒரு சண்டை ஆயிடுது, அடிதடி ஆயிடுது, அவங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுறாங்க இல்லையா. அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகுறதுன்றது வந்து இதனாலதான். நீங்க விஷயத்த புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அங்க ஓவர்லோட் ஆயிருச்சு, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உடனே அதை என்ன பண்ணணும், டைலூட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை